வணக்கம். இது களிமுகம் கருத்துக்களம். இன்று 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை தமிழ் வானொலியின் பதிவு. கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற தமிழ் மிரர் பத்திரிகையில் தி ஞாலசீர்த்தி மீனிலங்கோ எழுதியுள்ள பழங்கள்ளின் போதை தர பாட்டனார் இருக்கின்றார். பழங்கள்ளின் போதை தர பாட்டனார் இருக்கின்றார். இலங்கையில் சமாதான தூதுவராக பணியாற்றிய எரிக் சொல்ஹாம் பங்கு பற்றிய நிகர்நிலை கலந்துரையாடல் ஒன்று சில வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற அமைப்பு நடத்திய இந்த கலந்துரையாடல் இன்றைய பூகோள அரசியல் இயங்கு நிலையில் ஈழத் தமிழரின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் எரிக் சொல்ஹாம், பி ருத்ரகுமாரன், ஊடகவியலாளர் ஜெயநாதன், பேராசிரியர் கிருஷ்ணா, நெறியாளராக பூகோள அரசியல் ஆய்வாளர் அருண்குமார் ஆகியோர் பங்கு கொண்டனர். இந்த கலந்துரையாடலை யூடியூப்பில் நீங்களும் பார்வையிட முடியும். போர் முடிந்து 11 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கடந்த ஒரு தசாப்த காலத்தில் உலகம் மிகவும் மாறியிருக்கிறது. விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான போர் நிறுத்தமும் நோர்வேயை மத்தியஸ்தராக கொண்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் முடிந்துவிட்டன. இதை இப்போது ஏன் நினைவூட்டுகின்றேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் மேற்குறிப்பிட்ட கலந்துரையாடல் சமாதான காலத்தில் நடந்தவற்றை பற்றியதாகவே இருந்தது. ஒருபுறம் நடந்தவை பற்றி எரிக் சொல்ஹாம் சொல்ல, அதற்கான மாற்று கருத்துக்களையும் நோர்வே மீதான பழியையும் போட, அதற்கான சொல்ஹாமின் பதில் என பழங்கதை பேசியே கலந்துரையாடலை முடித்து கொண்டார்கள். வயதானவர்கள் தங்கள் அந்திம காலத்தில் தம் நினைவுகளை மீட்டி காலம் கழிப்பார்கள் அல்லவா? அவ்வாறானதோர் எண்ணமே மேலோங்கியது. இங்கு 2 விடயங்களை சொல்லியாக வேண்டும். முதலாவது, உலகம் மாறிவிட்டது. இலங்கையில் புதிய அரங்காடிகள் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். இலங்கை மீதான பழைய அரங்காடிகளின் கவனத்துக்கான காரணங்கள் மாறியுள்ளன. எனவே பழைய உலகை நினைத்தபடி தற்போதைய பூகோள அரசியலை விளங்க முடியாது. இரண்டாவது, தமிழ் சமூகம் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டியது தவிர்க்கவியலாதது. எம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை திறந்த மனத்துடன் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இல்லாவிடின் இன்னும் எத்தனையோ முள்ளிவாய்க்கால்கள் எமக்கு காத்திருக்கின்றன. சர்வதேச அரசியலோ ராஜதந்திர உறவுகளோ வெறும் கூட்டல் கழித்தல் கணக்கல்ல. அவை எந்த ஒரு பொது சூத்திரத்தின் அடிப்படையிலும் விளங்கிக் கொள்ளக்கூடியதல்ல. அவை தேச நலன்களாலும் தந்திரோபாயம் மூலோபாய தேவைகளின் அடிப்படையில் வழி நடத்தப்படுபவை. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ் மக்களுக்கு ஆதரவானதெனவும், அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக முன்னப்போதையும் விட இப்போது மிகுந்த முனைப்புடனும் அக்கறையுடனும் செயற்படுகின்றன போன்றதொரு தோற்றம் காட்டப்பட்டது. இதே நாடுகள்தான் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன் கண்முன்னே நடந்த மனித பேரவலத்தை கண்டும் காணாமல் இருந்தன. அது மட்டுமல்ல, ஆயுதங்களை வழங்கின. யுத்தத்தை முன்னின்று நடத்தி கரை படிந்த கைகளை உடையவையும் இதே நாடுகள்தான் என்பதை வசதியாக மறந்துவிடுகின்றோம். இன்று அந்த தீர்மானத்தின் நிலை என்ன? அத்தீர்மானம் தமிழ் மக்களின் மீதான அக்கறையால் கொண்டு வரப்பட்டதல்ல என்பதை இப்போதாவது எமக்கு உரைத்திருக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக மனித உரிமைகள் பற்றி எவ்வளவுதான் பேசப்பட்ட போதும், நாடுகளுக்கும் இடையேயான உறவு என்பது அரசுக்கும் இடையேயான உறவே ஆகும். இதில் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் 2ஆம் பட்சமானதாக்கப்பட்டுவிடும். ஈழத்தமிழர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்தியா வென்று தரும் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இயங்கி வந்த சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான சர்வதேச மன்னிப்பு சபை மிக அண்மையில் இந்தியாவிலிருந்து வெளியேறியிருக்கிறது. தமது பணிகளுக்கு தொடர்ச்சியாக இந்தியா இடையூறு விளைவிப்பதாகவும், மனித உரிமை விடயங்களில் இந்தியா அக்கறையற்று இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறது. இங்கு கவனிக்க வேண்டிய விடயம்
மனித உரிமைகள் விடயத்தில் இந்தியா யோக்கியவான் அல்ல. காஷ்மீரில், மணிப்பூரில், நாகாலாந்தில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் நோக்கினால் மனித உரிமைகள் தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடு விளங்கும். தனது சொந்த மக்களையே மோசமாக ஒடுக்குகின்ற ஒரு நாட்டை, ஒடுக்கப்படுகின்ற ஒரு சமூகம் நம்பியிருப்பது எவ்வளவு அபத்தமானது. காஷ்மீர் விடயத்தை எடுத்தால் ஈழத் தமிழ் மக்கள் யாருடைய பக்கத்தில் நிற்க வேண்டும்? ஒடுக்குகின்ற இந்திய அரசாங்கத்தின் பக்கமா, உரிமைகள் மறுக்கப்படுகின்ற காஷ்மீரிய மக்களின் பக்கமா என்ற வினாவுக்கான விடையிலேயே ஈழத் தமிழரின் எதிர்காலம் தங்கியுள்ளது. எம்மில் எத்தனை பேர் ஈழத்தமிழர் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம்? தமிழர் போல் உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களோடு நாம் எம்மை தொடர்புபடுத்தி இருக்கின்றோமா? ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றோமா? தொன்மைகளின் பெருமைகளிலும் புனைவுகளிலும் இன்னமும் எவ்வளவு காலத்துக்கு மூழ்கி இருக்கப் போகிறோம்? எந்தவோர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினதும் விடுதலை அச்சமூகத்தின் கைகளிலேயே தங்கி உள்ளது. எந்த ஒரு வெளிச்சக்தியின் ஆதரவில் வெல்லப்படும் விடுதலை என்பது உண்மையான விடுதலையாக இராது. மாறாக ஓர் அடக்குமுறையாளனிடம் இருந்து இன்னோர் அடக்குமுறையாளனின் கைகளுக்கு போவதாகவே இருக்கும். இதற்கு சிலாகிக்கப்பட்ட 2 அண்மைய உதாரணங்களை பார்க்கலாம். முதலாவது, கொசோவோவின் விடுதலையும் தனிநாடானமையும் மெச்சப்பட்டது. ஆனால் கொசோவோவும் வொய்வோதினாவும் சேர்பியாவின் சுயாட்சி மாகாணங்களாக இருந்தமை பேசப்படுவதில்லை. இங்கு வலுவான சுயாட்சிகள் இருந்தன. கொசோவோவில் சேர்பிய சிறுபான்மையினர் கணிசமாக இருந்தனர். சோவியத் ஒன்றியத்தின் சரிவுக்கு பின்னரே கொசோவோ தேசியவாதம் கிளறிவிடப்பட்டது. சேர்பியாவின் சோசியலிச ஆட்சியை பலவீனப்படுத்தும் நோக்கத்துடன் கொசோவோ தீவிரவாத இயக்கம் அமெரிக்காவால் ஆயுதபாணியாக்கப்பட்டது. சேர்பிய படைகளுக்கும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளுக்கும் மோதல்கள் வலுத்த போதும் கொசோவோவில் படுகொலைகள் நடக்கவில்லை. எப்போது நேட்டோ சேர்பியா மீது குண்டு வீச தொடங்கியதோ அப்போதுதான் கொசோவோ அல்பேனியர் மீதான தாக்குதல்கள் நிகழ்ந்தன. கொசோவோவின் சேர்பியர்கள் விரட்டப்பட்டது பற்றி அதிகம் பேசப்படுவதில்லை. இன்றும் அந்நிய படைகள் கொசோவோவில் நிலை கொண்டுள்ளன. குறிப்பாக நேட்டோ தலைமையிலான படைகளே கொசோவோவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றன. அதேவேளை அமெரிக்காவின் பொன்ஸ்டீல் இராணுவ தளம் கொசோவோவில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான மனித உரிமைகளுக்கான சிறப்பு பிரதிநிதி இந்த தளத்தை குவாண்டனமோ தீவு போன்ற சித்திரவதை முகாம் என வர்ணித்தார். எனவே கொசோவோ மக்களுக்காக வெல்லப்பட்ட விடுதலை அல்ல. இரண்டாவது உதாரணம், தென் சூடான் தனி நாடானமை. தனி நாடாகி 2 ஆண்டுகளில் உள்நாட்டு யுத்தம் தொடங்கியது. இவ்வாண்டு தொடக்கம் வரை உள்நாட்டு யுத்தம் நீடித்தது. இப்போது உலகில் வறுமையான நாடுகளில் தென் சூடானும் ஒன்று. இத்தனைக்கும் துணை சகாரா ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகூடிய எண்ணெய் வளங்களை கொண்ட 3வது நாடு தென் சூடான். விடுதலை பட்டினியையே பரிசளித்துள்ளன. இன்றைய உலக நிலைமைகளை ஆழமாக மனத்தடைகள் இன்றி ஆராய வேண்டியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, மேற்குலகம் என்ற சூத்திரங்களை மீண்டும் மீண்டும் ஒப்புவிக்காமல் விமர்சன நோக்கில் சர்வதேச சமூகத்தின் நடத்தையை நோக்க வேண்டியுள்ளது. ஜெனீவாவுக்கான காவடிகள் சாதித்தது என்ன? இந்தியா மீதான நம்பிக்கைகள் பெற்று தந்தது என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் மக்களின் வாழ்வில் சொல்லும்படியான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளனவா? இந்த கேள்விகள் மீதான ஆழமான விவாதங்கள் இன்றைய உலக ஒழுங்கையும் கள யதார்த்தங்களையும் விளங்கிக் கொள்ள உதவும். தமிழ் மக்களின் இருப்புக்கான போராட்டம் தனித்த போராட்டம் அல்ல. அது இலங்கையில் ஜனநாயகத்தையும் உரிமைகளையும் தக்கவைப்பதற்கான போராட்டத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. இலங்கையில் ஜனநாயகத்தையும் உரிமைகளையும் தக்க வைக்காமல் தமிழ் மக்களின் உரிமைகளை தக்க வைக்க முடியாது. இலங்கையில் ஏனைய சிறுபான்மையினர் உரிமைகளை இழந்து மோசமாக நடத்தப்படும் போது தமிழர்களின் உரிமைகள் மட்டும் தக்க வைக்கப்படாது. இலங்கையில் தமிழர்கள் வாழ்கிறார்கள், இனியும் வாழ்வார்கள். இந்த உண்மை அயல் தேசங்களின் அந்தங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு விளங்குவதில்லை. அவர்கள் அந்நிய தேசங்களில் ஆற அமர இருந்து பழங்கதைகள் பேசி இன்புற்றிருக்கட்டும்.
நாங்கள் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கான எதிர்காலம் குறித்து கள யதார்த்தங்களோடு ஏனைய சமூகங்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு முன் செல்வதற்கான வேலை திட்டத்தை நோக்கி நகர்வது இன்று அவசியமானதும் அவசரமானதும் ஆகும். நேயர்கள் இதுவரை கேட்டது களிமுகம் கருத்துக்களம் இலங்கை தமிழ் வானொலியின் தமிழ் பதிவு. இன்று 2020 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 வெள்ளிக்கிழமை. நன்றி, வணக்கம்.